மாணவர்களுக்கு படிப்பு தான் முக்கியம். அதுக்காக மாணவர்களோட விருப்பத்திற்கேற்ப நாங்க என்ன வேணா செய்வோம் அப்படிங்கிற வகையில தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு டஃப் கொடுக்கும் விதமா செயல்பட்டு வருது. அந்த பள்ளியை பற்றி இந்த சிறப்பு தொகுப்புல கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தஞ்சையை அடுத்த அன்னப்பன்பேட்டையில் அரசு உயர்நிலை பள்ளியில் 181 மாணவர்களோட சிறப்பாக செயல்பட்டு வருது. இப்பள்ளியில 10க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிந்து வராங்க. அரசு பள்ளி என்றாலே வறுமையின் அடையாளம் தானா, அது பெருமையின் அடையாளம் என்பதை உணர்த்தும் வகையிலையும் மாணவர்களின் வருகை சதவீதத்தை உயர்த்தும் விதமாகவும் தனியார் பள்ளி சீருடையில் மாணவர்களுக்கு ஏக்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு மாணவர்களிடமிருந்து சிறிய தொகை பெற்று ஆசிரியர்கள் பங்களிப்பால் வண்ண சீருடை வழங்கியிருக்காங்க. அதன்படி வாரந்தோறும் புதன்கிழமைகள்ல வண்ண சீருடைகளை மாணவர்கள் அணிந்து வரலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. மேலும் ஒரே மாதிரியான வண்ணங்களில் அனைத்து வகுப்பறைகளையும் கலர்ஃபுல்லா மாற்றியிருக்காங்க. இளம் வயதிலேயே நேர்மையை வளர்க்க ஆளில்லா கடை 6ஆம் வகுப்புல ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இந்த கடையில் கிடைக்கும் லாபத்தில் வாரம் வாரம் வகுப்பறைக்கு தேவையான பொருட்களை மாணவர்களே வாங்கிக்கிறாங்க. மாணவர்களிடையே பாடப்புத்தகத்தை தவிர பல நல்ல நூல்களையும் கற்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்கும் இடத்துல மாணவர்கள் அழகா நூலகத்தை உருவாக்கி பல்வேறு வகையான புத்தகங்களை சேமித்து படிச்சுட்டும் வராங்க.